ஐயா வாழ்க வளமுடன். வணக்கங்க ஐயா. மகிழ்ச்சியா கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களை காணொலியில் கண்டவன் தான். முதல் முறையாக நேரடியாக பார்ப்பது என்பது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி தருகிற ஒரு செய்தி. அதை விட எனக்கு ஞானம் வலையொலியில் ஒரு நேர்காணல் தருவதாக ஐயா அவர்கள் ஒத்துக்கொண்டது, என்னிடத்தில் பேச அனுமதித்தது என்பதெல்லாம் அது கனவு போல இருக்கிறது. எனக்கு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். இந்த நேர்களின் தொடக்கமாக நான் அறிந்து கொள்ள விரும்புவது, எங்களுடைய நேர்கள் அறிந்து கொள்ள விரும்புவது, உங்களுடைய சொந்த ஊர், குடும்பம், இளமை காலம். அது உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்தது? இளமை காலம் முதல் தொட்டு இந்த பயணம் தொடங்கியதா என்பதை பற்றியெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். வணக்கம். நீங்கள் தேடி வந்து என்னை பற்றிய விவரங்களை கேட்பது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. உங்களுக்கும் உங்கள் சார்ந்த அந்த சந்திகை எனக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்து முடித்தாகட்டும். என்னுடைய குடும்பம் என்பது என்னுடைய தந்தை, தாய், நாங்கள் 2 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 5 பிள்ளைகள். நாங்கள் மொத்தமாக யாழ்ப்பாணம் தான் எங்களுடைய சொந்த இடம். என்னுடைய தந்தையாருடைய சொந்த ஊர் நல்லூர். என் தாயார் சண்டிலிப்பா என்ற ஒரு கிராமம். இதுதான் எங்களுடைய அடிப்படை. என்னுடைய ஆரம்பமே கடவுள் என்னை பக்குவப்படுத்துவதற்காகவோ என்னவோ தெரியவில்லை. என்னுடைய தந்தையார் ஒரு அரச உத்தியோகத்திலே இருந்தவர். அந்த காலத்தில் இந்த டிரான்ஸ்ஃபர் என்றது வருகிற பொழுதெல்லாம் எங்கள் தந்தையார் எங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டே எல்லா ஊருக்கும் போவார். அதிலே நான் பிறந்தது இங்கே வவுனியாவை சார்ந்த செட்டிக்குளம் என்ற ஊரிலே தான் நான் பிறந்தேன். அப்படி போன பொழுது அதுக்கு பிறகு ஆரம்ப 3 வயதுக்கு மேலே நான் புசல்லாவே என்ற ஒரு மலைநாட்டு பிரதேசத்துக்கு போனேன். அங்கே இருந்து பிறகு நான் 3ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலே 4ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலே சிலாபம் என்று இங்கே ஒரு ஊர் இருக்கிறது. கொழும்புக்கு கிட்டே போகிற வழி தளத்துக்கு பக்கத்திலே. அதிலே அங்கே 6 வருஷம் இருந்தோம். அதுக்கு பிறகு நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தோம். இதில் என்ன என்றால், நான் பிறந்த இடம் ஒரு காட்டுப்பகுதி, முல்லை நிலம். அதுக்கு பிறகு நான் இருந்த புசல்லாவில் என்கிற இடம் மலைநாடு, குறிஞ்சி நிலம். அடுத்தது சிலாமம் என்கிறது கடற்கரை பகுதி, நெய்தல் நிலம். அதுக்கு பிறகு நான் வந்தது மருத நிலம். இந்த 4 நிலத்துக்குள்ளும் கடவுள் என்னை அனுபவத்துக்கு தந்தான் என்று நான் நினைத்துக் கொள்வேன். அது இயல்பாக அமைந்தது. நான் அப்படித்தான் இறைவன் எல்லா அனுபவத்தையும் தருவதற்காக அப்படி படைத்தான் என்று நினைத்துக் கொள்வேன். நான் படிப்பு என்பது நான் சாதாரணமாக +2 வரையும் தான் படித்திருக்கிறேன். அதுக்கு மேலே நான் படிக்கவில்லை. என்னுடைய படிப்பு நாட்டம், நான் அதுவும் ஒரு விஞ்ஞான மாணவனாகத்தான் +2 வரையும் இருந்தேன். கலை பாடம் படிக்கவில்லை. இந்த கலைத்தேடல் என்பது என்னுடைய தனி ஆர்வத்தினாலே வந்த தேடல். நிறைய எனக்கு நான் மிக சுமாரான ஒரு மாணவன். கல்லூரியில் இருக்கிற பொழுது நான் வகுப்பில் இருந்தாலும் தெரியாது, இல்லாவிட்டாலும் தெரியாது, அந்த அளவுக்கு சுமாரான ஒரு மாணவனாக தான் இருந்தேன். ஆனால் சிறு வயதிலிருந்தே எனக்கு இந்த வாசிப்பு பழக்கம். இப்பொழுதெல்லாம் பேச்சாளனாக வர வேண்டும் என்றுதான் வாசிக்கிறார்கள். நான் அப்படி வாசிக்கவில்லை. எனக்கு அது வாசிப்பு எனக்கு ஒரு பசி போல எனக்கு சிறு வயதிலே ஊட்டப்பட்டது எங்கள் குடும்பத்தாலே. என்னுடைய அண்ணன் நான் வாசிக்க தொடங்குவதற்கு முதலே நூல்களை எனக்கு பக்கத்தில் இருந்து வாசித்து காட்டுவார். அந்த ருசி தான் எனக்கு இந்த பக்கத்திலே என்னை உண்டாக்கியது. பிறகு நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது கிட்டத்தட்ட என்னுடைய நூலகத்திலே இருந்த தமிழ் சமய நூல்கள் முழுவதும் படித்திருக்கிறேன். ஒரு நோக்கம், விருப்பத்துக்காக படித்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஆரம்ப நிலை. அப்படி நான் வாசித்து தேடி வைத்திருந்த அறிவு, நான் தற்செயலாக நான் பேச்சாளனாக வருவேன் என்று நான் கடைசி வரையும் நினைத்திருந்ததில்லை. என்னுடைய சின்ன வயதில் நான் சிலாபம் என்ற பள்ளிக்கூடத்திலே நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது ஒரு பேச்சு போட்டிக்கு என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் ஆசிரியர்கள். பாரதியார் சம்பந்தமான பேச்சு போட்டி. அங்கே மேடையை பாடமாக்கி பேச வேண்டும். மேடையை ஏற்றி விட்டார்கள். எனக்கு ஒன்றும் பாடம் இல்லை. ஆசிரியர்கள் அந்த நடுவர்கள் என்னை தூண்டி பார்த்தார்கள். முடியாமல் என்னை கீழே இறக்கி அனுப்பினார்கள். இதுதான் என்னுடைய முதல் பேச்சு அனுபவம். ஆகவே நான் பேச்சு துறை எனக்குரிய துறை என்று நான் நினைத்தும் பார்த்ததில்லை. ஆனால் பிறகு எங்கள் ஊரிலே ஒரு ஐயனார் கோயில் இருந்தது, என் தாயாருடைய ஊரிலே. அதிலே தான் எனக்கு இந்த பக்தி வளர்வதற்கு அந்த ஐயனார் தான் காரணமாக இருந்தார். அங்கே தான் என்னுடைய முதல் பேச்சு தொடங்கியது. தற்செயலாக தொடங்கியது.
அதுக்கு பிறகு அந்த வாசித்து வைத்திருந்த விஷயங்கள் எனக்கு பேச்சாக வெளிப்பட்டன. அது எல்லாராலும் ரசிக்கப்பட்டதாலே அங்கே இருந்து தொடங்கிதான் என் பேச்சு பயணம் இன்றைக்கு வரைக்கும் எழுதுகிறது. நீங்க இலக்கிய பயணம் என்பது இலக்கியங்களை படித்தது என்பதை எல்லாம் அழகாக பகிர்ந்து கொண்டீங்க. இந்த இடத்துல ஒரு பட்டிமன்றமே அடிக்கடி நடக்குங்க. அதாவது இலக்கியம் என்பது வெறும் வரலாற்று பதிவுகளா அல்லது மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு போதனைகளா என்கிற ஒரு பட்டிமன்றம் வெகுவாக நடக்கிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அதில் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இலக்கியம் வேறு, வரலாறு வேறு. அப்படி இல்லாவிட்டால் 2 பாடங்களாக அதை அமைத்திருக்க மாட்டார்கள். இலக்கியமே வரலாறு என்றால் வரலாறு என்ற ஒரு பாடம் தேவையில்லை. இலக்கியம் என்பது ஒரு வரலாற்று மையத்தை அல்லது புள்ளியை வைத்துக்கொண்டு அறமுறைத்து அல்லது மனித வாழ்வு நெறிகளை உரைத்து உண்டாக்குகிற ஒரு அழகான ஓவியம். இது வெறும் புள்ளிதான். அந்த துறை வேறு. அது ஒரு இனத்தினுடைய அடையாளம் தேடுகிற முயற்சி. இது அல்ல, ஒரு இனத்தை வாழ வைக்கிற முயற்சி. அப்படித்தான் நான் இலக்கியத்துக்கும் வரலாற்றுக்கும் இடையிலே வித்தியாசம் காண்கிறேன். இலக்கியம் என்பது அனுபவம், வரலாறு என்பது அறிவு. இதுதான் வித்தியாசம். அந்த அனுபவத்தேடலுக்கு கூடாக போகிற பொழுதுதான் இலக்கியம் சுவைக்கும். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த வகையில் தான் நம்மளுடைய தமிழ் இலக்கியம் உங்களுக்கு தெரியும். அற இலக்கியங்கள் என்ற ஒரு பக்கமும் பக்தி இலக்கியங்கள் என்ற ஒரு பக்கமும் தமிழை வளர்த்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். உங்களிடம் நான் கேட்க வரும்போது பக்தி இலக்கியம் அற இலக்கியம் இரண்டிலேயுமே சமூக சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா அல்லது இருக்கிறதா என்பது பற்றி உங்களுடைய கருத்து? முதலிலே நான் நினைக்கிறது, எங்கள் தமிழை பொறுத்தளவிலே பக்தி வேறு அறம் வேறு என்று நாம் கொள்ளவில்லை. எங்களை பொறுத்தளவிலே என்னுடைய மரபு சார்ந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். பக்திக்கு ஒருவன் நுழைய வேணுமானால் அதற்கான முதல் படி அறம்தான். இதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதுக்கு பெண்மகள் ஒரு எழுதுகிற பொழுது தெளிவாக சொல்லுகிறார். மன்னிக்கவும் ஐயா, வேதாத்திரி மகர்ஷியோடும் இறை உணர்வும் அறநெறியும் என்றுதான் அந்த ஒரு பாடத்தையே திட்டம் சந்தேகமே இல்லை. என்ன சொல்கிறார்கள், இந்த மூவிங் ஸ்டெப் இப்போ வைக்கிறார்களே, அந்த மேலே ஏறுகிற அதில் ஒரு படியிலே ஏறுவதுதான் நம் வேலை. பிறகு அந்த படிக்கு கடத்தி கொண்டு போய் மேலே விட்டுவிடும். அதுபோலத்தான் ஆண்டவனை அடைய வேணுமானால் அறத்திலே கால் வைத்தால் காணும், அதுவே கடத்தி ஆண்டவனிடம் சேர்ப்பிக்கும் என்று பெருமகள் சொல்லுகிறார். நேரடியாக வார்த்தைகளை கேட்பதற்கு எனக்கு மகிழ்ச்சி. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை ஒழுப்பத்து வேண்டும் பண்பல் துணிவு என்று ஒரு குரல் இருக்கிறது நீத்தார் பெருமையிலே. அந்த குரலுக்கு எழுதின உரையை நீங்கள் பார்த்தாங்க. நீளம் கருதி அதை சுருக்கி சொல்லுகிறேன். அறத்திலே கால் வைக்க அது ஆண்டவனிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்கும் என்பதை எப்படி அது அடுத்தபடி கொண்டு போகும் என்பதை பெருமர்கள் உரையாக எழுதியிருக்கிறார். ஆகவே அறம் வேறு பக்தி வேறு அல்ல. இது முதல் நிலை. நம்முடைய தமிழை பொறுத்தளவிலே இதை இரண்டும் தனித்தனியாக இல்லை. தமிழுக்குள்ளே அறம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது. பக்திக்குள்ளே தமிழ் இருக்கிறது. நான் சொல்வது வந்து தமிழிலே இருந்து பக்தியை கழித்து விட்டால் தமிழ் ஒரு ஏழை மொழியாக போய்விடும். அதுபோல பக்தியிலே இருந்து தமிழை கழித்து விட்டால் பக்தி ஒரு ஏழ்மைத்தன்மை கொண்டு போய்விடும். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று கொண்டும் கொடுத்தும் இருக்கிற 2 தொகுதிகள். அதனாலே இங்கே யாழ்ப்பாணத்திலே பக்தியின் என்ன ஒரு தொடர்பாவிப்பார்கள். பக்தியையும் தமிழையும் தொடர்பு படுத்தி பேசுகிற ஒரு முறைமை இங்கே இருக்கிறது. தமிழர்களுக்கு இது 2 கண்கள் என்று கருதுகிற தன்மை இருக்கிறது. ஆகவே பக்தியும் தமிழும் என்பது வேறு வேறல்ல. மனிதர்களை ஒன்று அகவாழ்க்கையிலே உயர்த்துகிறது, ஒன்று புற வாழ்க்கையிலே உயர்த்துகிறது. அறம் நம்முடைய புற வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், பக்தி அக வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். இதுதான் வித்தியாசம். அடுத்ததாக நான் கேட்க விரும்புகிறேன், தமிழ் இலக்கிய அமைப்புகள் இலக்கியம் சார்ந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்பதையும் நான் அறிய விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக இலங்கையிலே தமிழ் இலக்கிய அமைப்புகள் தமிழ் சார்ந்த இலக்கிய நடவடிக்கைகள் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது, அது எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய விரும்புகிறோம். நான் இங்கும் வாழ்கிறபடியால் இங்கே உள்ள அமைப்பும் தெரியும். தமிழ்நாட்டோடு நான் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகள் தொடர்பிலே இருக்கிறேன். இரண்டையும் என்னால் உணர முடிகிறது. இங்கே எங்களை பொறுத்தளவிலே இந்த இடைக்காலத்திலே இந்த கம்யூனிசம் முதலிய செய்திகள் வந்த பொழுது
நம்முடைய தமிழ் துறையை வளர்த்தவர்கள் எல்லாரும் இந்த ஆய்வு என்கின்ற மட்டத்திலேயே தமிழை கையாள தொடங்கிவிட்டார்கள். அதனாலேயே இந்த இலக்கிய அனுபவம் என்பது பொதுமக்களிடம் போய் சேரவில்லை இலங்கையிலே. அது கற்றவர்கள் மட்டும் அதை வைத்துக்கொண்டு கையாளுகிற விதமாகத்தான் இருந்திருக்கு. நவீன இலக்கியமும் சரி, மரபு இலக்கியமும் சரி. நவீன இலக்கியங்கள் கூட எழுதுகிறவர்கள் எல்லாம் ஆய்வாளர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்றுதான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தவிர அது மக்களிடம் கொண்டு சேர வேண்டும் என்கின்ற வகையிலே எழுதியவர்களுடைய தொகை இல்லை என்று நான் சொல்ல மிக மிக குறைவு. ஆனால் தமிழ்நாட்டிலே அப்படி அல்ல. நம்முடைய நவீன இலக்கியங்கள் கூட மக்களை எவ்வளவோ தூரம் வளர்த்தெடுத்திருக்கின்றன. நான் தமிழ்நாட்டை புகழ விரும்பி சொல்லவும் இல்லை, என் நாட்டை நான் இகழ்வதை விரும்பவும் மாட்டேன். ஆனால் யதார்த்தம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இதுதான் உண்மை இருக்குங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் கூட வாரம் முழுக்க ஏதாவது ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கு. அது மட்டுமல்ல ஐயா, இப்போ பொதுவாக தமிழ்நாட்டிலும் சொல்லப்படுகிற ஒரு குறை இலக்கியத்தினுடைய தரம் குறைந்து விட்டது மேடைகளிலே என்கின்ற பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு குறை. இன்றைக்கு இந்த டிவி நிகழ்ச்சிகள் வந்ததோ அன்றைக்கு மக்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இலக்கியம் பேச என்று சொல்கிறவர்கள் எல்லாம் வெறும் நகைச்சுவை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இலக்கியம் பேசுவதில்லை, தோரணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நான் அங்கு அது குறைந்து விட்டது என்று என்னுடைய அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன். இது ஒரு மேலோட்டமான பார்வை. நவீன மரபு இலக்கியங்களிலே ஆர்வம் இல்லை, சமயத்திலே ஆர்வம் இல்லை, ஆழமான விஷயங்களை கேட்க மக்கள் தயார் இல்லை என்பதெல்லாம் போய் என்னுடைய அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன். நான் மிக மிக சிக்கலான விடயங்களை கூட எடுத்து சொல்லுகிறேன். கேட்கிற கூட்டம் கொஞ்சமும் குறையவில்லை. நாங்கள் சொல்வதில்லையே தவிர மக்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை என்பது நம்முடைய அறிவுச்சோம்பலுக்காக நாங்கள் சொல்லுகிற சமாதானம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் படிக்க கஷ்டப்பட்டு, பேச்சாளர்கள் படிப்ப விருப்பம் இல்லை, இதெல்லாம் ஒரு சுலபமான வேலை. பேச்சாளர்கள் தங்களை நகைச்சுவை பேச்சாளர்கள் பட்டம் கூட போட்டுக் கொள்கிறார்கள். அதை விட ஒரு இழிவு ஒரு பேச்சாளனுக்கு இருக்க முடியாது என்று என்னுடைய அபிப்பிராயம். ஒரு அரசவையிலே முன்பு விகடகவிகள் என்று இருந்தார்கள். அவர்கள் சும்மா அரசனை மகிழ்விக்கிறவர்கள். அறிஞர்கள் வேறு, புலவர்கள் வேறு, அறிஞர்கள் விகடகவிகள் வேறு. இப்பொழுது புலவர்களே விகடகவிகளாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு அபாக்கிய சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆனால் அதுதான் தமிழ்நாடு என்று நான் சொல்ல மாட்டேன். மிக ஆழமான விஷயத்தை சொன்னாலும், நான் அண்மையிலே மதுரையிலே 2 வாரங்களுக்கு முன்பு மதுரை தமிழிசை சங்கத்திலே திருக்குறள் 5 நாள் பேசினேன். 1000 பேர் இருந்து கேட்டார்கள். 1000 பேர் இருந்து கேட்டார்கள். ஆர்வமாக அதை ஒரு தவமாக இருந்து கேட்டதை பார்த்து பொதுமக்கள் ரசித்தார்கள். ஆகவே கேட்கிறவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். நாங்கள் படிக்கிற சோம்பலிலே பெரிய விஷயங்கள் சொன்னால் மக்கள் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பேச்சாளருடைய வேலை எந்த கடுமையான விஷயத்தையும் மக்கள் கேட்கும்படியாக சொல்ல வேண்டும். என்பொருளவாக செல சொல்லி என்கிறார் திருவள்ளுவர். என்பொருளவாக செல சொல்லி தான் பொருள்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. மற்றவரிடம் நீ கேட்கிற பொழுது கடுமையான விஷயத்தை கேட்டுக்கொள், சொல்லுகிற பொழுது எளிமையாக சொல் என்பதுதான் ஒரு பேச்சாளனுக்கான வரைவிலக்கணம். அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஊடகங்களுக்கு ஊடாக வருகிற நிகழ்ச்சியில் தான் வெளிப்படுகிறபடியால் இதுதான் தமிழ்நாடோ என்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவித்திருக்கிறது. அது இல்லை என்றே கருதுகிறேன். எங்கள் ஊரை பொறுத்தளவிலே இலக்கிய சுவை வெளிப்பாடு என்பது இன்னும் வளர வேண்டி இருக்கிறது. அருமையான உங்களுடைய பார்வை, நன்றியா. அடுத்ததான் நான் கேட்க வந்த கேள்விக்கும் சேர்ந்து நீங்கள் பதில் சொல்லுவீர்கள். அடுத்ததான் நான் கேட்க வந்த கேள்வி அதுதான். இன்றைய பேச்சாளர்கள் எப்படி அவர்கள் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்க வந்த விடையாக நான் பொதுவாக சொல்லுகிற ஒன்று, ஒருவருடைய பேச்சு சிறப்பதற்கான சுருக்கமான வழி என்ன என்று கேட்டால், நீங்கள் என்னதான் அழகுபடுத்தி பேச்சினாலும் அதை பேச்சு முழுவதாக வெற்றி பெறும் என்று சொல்ல முடியும். ஒரு பேச்சினுடைய வெற்றி அதனுடைய சத்தியத்திலே தான் இருக்கிறது. நீங்கள் பேசுகிற விடயம் சத்தியமானதாக இருந்தால் அந்த பேச்சு கவரப்படும். அது சத்தியத்தை விரும்பாதவர்கள் ஒருவர் இருக்க மாட்டார்கள். தீமை செய்கிறவர்கள் கூட சத்தியத்தை தான் விரும்புகிறார்கள். ஊழல் செய்கிறவன், களவெடுக்கிறவன் எல்லாரும் கூட வெளியிலே வந்து பேசினால் தன்னை சுத்தமானவன் என்று தானே பேசுகிறான். அப்ப என்ன தெரிகிறது? அவர்களுக்கெல்லாம் சத்தியத்திலே இருக்கிற மதிப்பு தான். ஆகவே சத்தியத்தை பேச வேண்டும். பொய்மையாக
ஒரு மற்றவர்களை ஈர்க்க அப்படி பேசக்கூடாது. சத்தியத்தை பேசினால் அந்த பேச்சு என்றைக்கும் வெற்றி பெறும். ஆகவே அதனால் தான் பாரதி சொன்னான், மனதிலே உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது. ஆகவே சத்தியத்தை மனதிலே பேச வேண்டும். இரண்டாவது, பேசுகிறவன் பேசுகிறபடி வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்றவர்களுக்காகவே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதல் தனக்காக பேச வேண்டும். அதில் சமீபத்தில் வெளியிட்ட காகிதத்தில் வரைந்த காடு என்ற புத்தகத்தை ஒரு இடத்துல கொடுத்தேன். அதில் நான் எழுதியிருந்த வரி கவிதை, எழுதுவது இருக்கட்டும், எப்பொழுது வழங்குவது என்று எழுதியிருந்தேன். அது உண்மை. எண்ணம் அதே தான் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி அப்படி சொல்வார், எண்ணம் சொல் செயல் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்வார். அந்த கருத்தை மகிழ்ச்சி வாழ்க்கை. இறுதியாக ஆனால் நிறைவாக நான் சென்னையிலிருந்து தமிழ்நாடு, சென்னையிலிருந்து இலங்கைக்கு வருவேன் என்றும், கம்பவாரதி இலங்கை ஜெயராஜை அவர்களை நேரடியாக பார்ப்பேன் என்றும் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. மிக அற்புதமான ஒரு நேர்காணல் தந்தது. இறுதியாக ஒரு நிறைவாக ஒரு கேள்வி, இலங்கையிலே தமிழ் இலக்கியங்கள், பழைய இலக்கியங்கள், ஓலைச்சுவடிகள் இது போன்றவைகளெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றனவா? இங்கே இருக்கிற அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். உண்மையிலேயே நம்முடைய மரபு இலக்கியங்கள் பல தமிழ்நாட்டில் ஆக்கப்பட்டவைதான். அதனாலே அந்த ஓலைச்சுவடுகள் எல்லாம் அங்கே தான் இருந்தன. நம்முடைய ஊரை சாமிநாதையர் போன்றவர்கள் தேடி எடுத்து தான் அவற்றை காப்பாற்றினார்கள். ஆனால் அதிலே இலங்கையர்களுக்கும் முக்கியமான பங்குண்டு. சீவை தாமோதரம் பிள்ளை போன்றவர்கள் இங்கிருந்து அங்கே வந்து கலித்தொகை போன்ற நூல்களை எல்லாம் அவர்கள் தான் தொகுப்பித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இருந்த ஓவேசா தேடி அந்த நூல்களை காப்பாற்றியதை விட இங்கிருந்து வந்தவர்கள் அதை செய்தது என்பது ஒரு பெரிய காரியம் என்று நினைக்கிறேன். அங்குள்ள ஓவேசா கொண்டவர்களே அவர்களுடைய பணியை பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே இந்த முயற்சி இங்கிருந்து அங்கு வந்து நடைபெற்றது. இங்கும் நம்முடைய யாழ்ப்பாணத்திலே இருந்த பழைய நூலகத்திலே நிறைய ஓலைச்சுவடிகள் இருந்தன. வைத்திய நூல்கள் பல தமிழிலே பிறந்த, அதுபோல இங்கே இருந்து பழம்புலவர்களாலே வந்த ரம்பராசம் போன்ற நூல்கள் எல்லாம் இங்கே இருந்தன. இங்கே பிறந்த நூல்கள், அந்த நூல்களுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் யாழ்ப்பாண பொது நூலகத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. இடையிலே இந்த இனவன்முறையிலே அந்த நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது பல நூல்கள் இருந்து போய்விட்டன. இப்போது இருக்கக்கூடிய நூல்கள் பெரும்பாலும் அச்சேற்றப்படுகின்றன. அதனால் இந்த ஓலைச்சுவடி என்ற ஒரு அழகுக்கு காப்பாற்றுகிற விஷயம்தான் அதிகமாக இருக்கிறது. ஆய்வாளர்கள் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறபடியால் அந்த அளவிலே அது ஓரளவு காப்பாற்றப்பட்டு வருகிறது. ஓலைச்சுவடிகளால் இன்றைக்கும் இங்கே உள்ள ஊடகங்களிலே சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். ஞானம் வலைவலிக்கு மிக பெருமை தரத்தக்க ஒரு பதிவாக இந்த பதிவு அமையும். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் மிக அந்த ஒரு பெரிய ஆளுமை என்னிடத்துல பேசுகிற விதத்தை பார்த்து நான் வியந்து போனேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியா, நன்றியா, வாழ்வுடன். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய என்னுடைய அறிமுகத்துக்கும் நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களுடைய அந்த வலையொலி ஊடாக உங்கள் மக்களை சந்திப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். உங்களுடைய கேள்விகள் என் சிந்தனையை தூண்டின. அதற்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி.